பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக வல்ல அல்லாஹ்வை திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாக இந்த நிகழ்ச்சியின் தொகுப்புரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி தாயகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமுதாய போராளி அண்ணன் கோவை சையத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். குவைத் மண்டலத்தின் தலைமை ஆலோசகர் எஸ்கே சம்சுதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். குவைத் மண்டலத்தின் தலைமை ஆலோசகர் சையத் பாஷா அவர்களை வருமாறு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் குவைத் மண்டலத்தின் தலைவர் தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக குவைத் மண்டலத்தின் பொருளாளர் அண்ணன் அப்துல் ஷுக்கூர் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக நிகழ்ச்சியை கிராத் ஓதி ஆரம்பிப்பதற்காக குவைத் மண்டலத்தின் பொருளாளர் திருவள்ளூர் அப்துல் ஷுக்கூர் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் குவைத் மண்டல செயலாளர் பந்தல்குடி சம்சுதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي ركاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا أولئك هم المتقون صدق الله العليم. புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல், தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகள் கடனாளிகள் பெற்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல் இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜக்காத் கொடுத்து வருவதில் இவையே புண்ணியமாகும். இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடன் இருப்போரும் தான் நன்னெறியாளர்கள். இன்னும் அவர்கள் தாம் முத்தக்கின்கள் பயபக்தியர்கள். சதக்கல்லாஹுல்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைமறை ஓதி அப்துல் ஷுக்கூர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக வரவேற்புரையாற்ற வரவுரையாற்றுவதற்காக கமருதீன் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலம் ஏற்பாடு செய்து இறையருளால் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய ஏனைய மண்டல நிர்வாகிகளே, கிளை கழக நிர்வாகிகளே,
இந்த நிகழ்விற்கு எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து பல ஆலோசனைகளை வழங்கி வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மண்டலத்தினுடைய மூத்த ஆலோசகர் எங்கள் பாசமிகு ஹஜ்ரத் எஸ்கேஎஸ் அவர்களே, அவரோடு இணைந்து எங்களுக்கு பல நல்ல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரர் சையது பாஷா அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய குவைத் மண்டல செயலாளர் பந்தல்குடி சம்சுதீன் அவர்களே, இந்த நிகழ்வை துவங்கும் வண்ணம் கிராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற மண்டல பொருளாளர் அப்துல் சுக்கூர் அவர்களே, இந்த நிகழ்வை மிக அழகான முறையிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மண்டல செயலாளர் லால்குடி ஜபருல்லா கான் அவர்களே, இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்களாக இருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்திருக்கின்ற எங்களுடைய பாசமிகு JMS கார்கோ நிறுவனத்தினுடைய டாக்டர் அலி அவர்களே, அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய வில்லியம் சன்ஸ் டிக்கீஸ் USA நிறுவனத்தினுடைய மேனேஜர் ஃபாரூக் மஹராஜ் அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று பல அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புகளினுடைய முன்னோடிகளே, பொறுப்பாளர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற என் சமுதாய சொந்தங்களே, இந்த நிகழ்வை மிக அமைதியான முறையிலே வருகின்ற என் சமுதாய சொந்தங்களை இன்முகத்தோடு வரவேற்று இருக்கையிலே அமரச் செய்து பணிவோடு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற தொண்டரணியின் தொண்டர்களே, தோழர்களே, இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் நிஜாமுதீன் அவர்களே, இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எழுச்சி உரையாற்றுவதற்காக தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர், தாய் கழகத்தின் கொள்கைகளை தாங்கி தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய சிம்ம குரலில் சினம் கொண்டு எழும் வார்த்தைகளால் பல லட்சங்களின் மனங்களை வென்ற வார்த்தையின் வித்தகர கொங்கு தமிழ, குவைத்திலே மையம் கொண்டிருக்கின்ற கோவை புயல அண்ணன் கோவை சையத் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வரவுரையாற்றிய கமருதீன் அவர்களுக்கு ஜஸாக்கல்லா ஹைரன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை குவைத் மண்டலத்தின் தலைவர் அவர்களை தலைமுறையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவாறு இந்த தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலம் சார்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் மாபெரும் இஃப்தார் நிகழ்விற்கு கிராத் ஓதி அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் அப்துல் சுக்கூர் அவர்களே, தொகுப்புரையாற்றி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஜஃபருல்லா கான் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கும் கமருதீன் அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கும் சம்சுதீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் அவர்களே, எழுச்சியுரை ஆற்ற இருக்கும் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் சகோதரர் கோவை சையத் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய குவைத் மண்டல நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகளை, நன்றி ஆற்ற இருக்கும் அன்பு சகோதரர் நிஜாம் அவர்களே, மற்றும் மாற்று அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களே, ஜமாத்தார்களே, பிற ஜமாத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களை, உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலம் சார்பாக மனமாற வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலம் சார்பாக கடந்த ஒரு மாத காலமாக இந்த நோன்பு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பல நிகழ்வுகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய சான்றாக
நீங்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியினுடைய அப்டேட்டுகளை நீங்களெல்லாம் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். முகநூல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் மற்ற குழுமத்தின் வாயிலாகவும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அதனுடைய அடிப்படையில் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலம் பல நிகழ்வுகளை அமைத்து கடந்த 22 நாட்களாக நம் தமிழகத்தினுடைய மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் சகோதரர் கோவை சையத் அவர்களை வைத்து கிளைதோறும் பல நிகழ்ச்சிகளை, இஃப்தார் நிகழ்வுகள், ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகள், இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கிளையை கட்டமைத்து, அது மட்டுமல்லாமல் இந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் இந்த இடைவிடாத பணிகளிலுமே மாற்று அமைப்பிலிருந்து நம் சகோதரர்கள் எப்போதெல்லாம் அழைக்கின்றார்களோ, உதாரணமாக ஐஜிசி நிகழ்வுகளிலே 3 நிகழ்வுகளை நாம் கலந்திருக்கின்றோம். டிஎம்எஃப் சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வுகளிலே அண்ணன் கோவை சையத் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்று ஜும்மா பயானிலே மிஸ்கின் சார்பாக நாம் கலந்திருக்கின்றோம். கேடிக்கின் சார்பாக ஜும்மா பயானிலே நாம் கலந்திருக்கின்றோம். டிஎம்சியினுடைய சிறப்பு அழைப்பினிலே நாம் கலந்திருக்கின்றோம். டிசா ஏற்பாடு செய்திருந்த அந்த பழனி பாபாவினுடைய நினைவுகூரல் நிகழ்ச்சிகளிலுமே நாம் கலந்திருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் ஏன் உங்கள் மத்தியிலே சொல்கிறோம் என்றால், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தமுமுக என்ற அந்த பேனர் அது ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு மட்டும், ஒரு சகோதரருக்கு மட்டும் சொந்தமான இயக்கம் இல்லை. இது முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு, அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மாற்று மத சகோதரர்களுக்கும் உண்மையாக உழைக்கக்கூடிய இயக்கம் என்பதை இந்த குவைத் மண்டலத்திலே குவைத்திலே நாம் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, பல நிகழ்வுகள், பல நிகழ்ச்சிகள், பல பிரச்சனைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இங்கே கையில் எடுத்து நம் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்குது என்றால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. என்ன காரணம் என்றால், பல நிகழ்வுகளிலே ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் காலத்தின் அருமை கருதி உங்களுக்கு முன்னே நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், ஒரு நிகழ்வில்தான் அனைத்து மக்களுமே கூடக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அமைகின்றன. அந்த நிகழ்வுகளிலே எப்படிப்பட்ட செயல்பாடுகளை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலம் ஒரு முன்னுதாரணமாக சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையில் சமூக பிரச்சனைகள் எதுவாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு முன்னே சென்று குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இங்கே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சகோதரர் இறந்து விட்டார் என்றால் அவரை ஊருக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த மௌத்தை இங்கே அடக்கம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் சில சமுதாய பிரச்சனைகள், அதாவது நம் சகோதரர்கள் குவைத்து வீட்டினிலே வேலை செய்யும் பொழுது அங்கே பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அவர்களை வெளியே எடுப்பதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் எடுத்து எம்பசியில் ஹேண்ட் ஓவர் பண்ணி வீட்டிற்கு அனுப்புவதிலிருந்து அனைத்து வேலைகளையுமே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி என்ற அந்த அரசியல் பிரிவிலே செயல்பட்டு கொண்டிருப்பதன் அடிப்படையின் காரணமாக பல அரசியல் அறிவுகளையும் நாம் இங்கே நம்மளுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பல மாநாடுகள், அதாவது கூட்டங்கள், பல கிளை நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை அரசியல் அறிவு பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அரசியல் புலனை நாம் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். தர்பியாக்கள், எங்களுடைய அமைப்பு நிர்வாகிகள், பொதுமக்கள் இஸ்லாத்தின் சட்டத்தின்படி, இஸ்லாத்தினுடைய கொள்கையின்படி எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல தர்பியா நிகழ்ச்சிகளை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்கேயெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக தமிழகத்தில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, பல நேரங்களிலே நாம் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக ஒரு சில உதவிகளை சொல்ல வேண்டும் என்றால், அன்பு சகோதரர் ரஹீம் என்ற நபர் கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக இங்கே புழல் சிறையில் அடைப்பட்டிருந்த பொழுது அந்த சகோதரர்களை வெளியே எடுத்து அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்து அவருடைய குடும்பத்திற்கு உண்டான பொருளாதார உதவியை செய்ததென்றால் மிக முக்கியமான பங்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் குவைத் மண்டலத்திற்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் முத்துப்பேட்டையை சார்ந்த சகோதரர் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், நிசார் என்ற 2 இரட்டை சகோதரர்கள் கிட்னி பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்கான கணிசமான ஒரு உதவி தொகையை கொடுத்து அவருடைய அந்த ஆப்ரேஷனுக்காக நாம் உதவி செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நம் சகோதரர்கள் திருமணத்திற்காக நிதி உதவி தேவைப்படும் பொழுது அவர்களை தக்க அடையாளம் கண்டு அவர்கள் உண்மையிலேயே அந்த நிதியினால் தான் அவருடைய திருமணங்கள் நடைபெறாமல் இருக்கின்றதா என்ற அந்த ஆராய்ச்சிகள்லாம் செய்த பிறகு அவர்களுக்கு நிதி உதவியும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் உங்களுக்கு முன்னே பணிவன்புடன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் பேரியக்கம், சமுதாய பேரியக்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்வதிலே நாங்கள் மெட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம்.
அன்பான சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் கடந்த ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட 50 புரோகிராம்கள், அதாவது 50 நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு மிகப்பெரிய சாதனையை படைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மக்களை ஒருமைப்படுத்த வேண்டும், மக்களுடைய அறிவுகளை வளர்ச்சி பெற செய்ய வேண்டும், மக்களை ஒன்றிணைக்க வேண்டும், அமைப்பாக்க திரள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அமைப்பை வலுப்படுத்துவது என்பது உங்கள் கையிலும் உள்ளது, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி கையிலும் உள்ளது, நம் சகோதர சமுதாய கையிலும் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு, எங்களுக்கு மென்மேலும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும், எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கரம் சேர்த்து வந்து வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எனது தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானாவனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத் மண்டலத்தின் தலைவர் அவர்கள் இரவும் பகலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் எப்படி குவைத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அழகாக இங்கே விளக்கினார்கள். அவர்களுக்கு ஜஜாக்கல்லாஹ் ஹைரன். இந்த நிகழ்ச்சி நடத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியின் செயலாளர் பந்தலக்குடி சம்சீதீன் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, தலைமை ஆலோசகராக எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய எஸ்கேஎஸ் ஹஜரத் அவர்களே, சகோதரர் சையத் பாஷா அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மண்டல செயலாளர் அண்ணன் ஜபர்லா கான் அவர்களே, பொருளாளர் அப்துல் சுக்கூர் அண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே பெரும் திரளாக கொழுமி எடுக்கக்கூடிய பொதுமக்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, காண அரிதான கருப்பு வெள்ளை வரிப்புலிகளே, என் நெஞ்சுக்கு நெருக்கமான எனதருமை சகோதரர்களே, என் நெற்றிக்கு நிகரான எனதருமை தோழர்களே, கருப்பு வெள்ளை வரிப்புலிகளே, இதயத்தின் இரத்த நாளங்களே, சமுதாயத்தின் இதய துடிப்புகளே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்து மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியாக இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே நாம் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில், ஒரு இஸ்லாமிய கடமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில், தாயகத்தில் எங்கோ ஒரு மூலையில் முஸ்லிம்களது உரிமைக்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் போராடி கொண்டிருக்கிறது. சிறைவாசிகளை மீட்பதற்காக இன்னொரு குழு போராடி கொண்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக இன்னொரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆம்பூர் கலவரத்திற்காக, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்பது மார்க்க, சமூக, அரசியல் பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட விசாலமான ஒரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்ட ஒரு பேரியக்கம். இந்த பேரியக்கத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள முடியும். சமூக ஒற்றுமையை, சமூக உணர்வை அவர்களுக்கு மத்தியிலே விதைத்து சமூக உணர்வாளர்களாக இளைஞர்களை உருவாக்குவதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்க முடியும். அரசியல் பயிலரங்கத்தை எடுத்து எதிர்கால சமுதாயம் அரசியல் விழிப்புணர்ச்சி பெறுவதற்கான வழிமுறையை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புள்ள அமைப்பு. ஒரு இஸ்லாமிய இளைஞன் எல்லாம் தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. கல்வியாளனாக, சிந்தனையாளனாக, கட்டுரையாளனாக, ஊடகவியலாளராக, அரசியல் தெரிந்தவராக, மார்க்கப்பற்றுள்ளவராக, சமூக உணர்வுள்ளவராக, போராளியாக, இஸ்லாத்திற்காக, அல்லாவிற்காக தம்முடைய இன்னுயிரையும் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக உருவாக வேண்டும் இந்த இளைஞர்கள் என்பதுதான் நம்முடைய இலக்கு, லட்சியம். இதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் சமுதாயத்திலே உருண்டு வரக்கூடிய பெரும் பாறாங்கல்லை முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிறு கல்லாக தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரியக்கமாக நான் பார்க்கிறேன். சமுதாயம் எத்தனையோ இன்னல்களை, இடர்பாடுகளை இருக்கிறது. அந்த இன்னல்களை, இடர்பாடுகளை எல்லாம் சிறு கல்லை கொடுத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற அந்த சிறு கல் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. எதற்காக சொல்கிறேன் என்றால், இது போன்ற இயக்கங்கள் 95ற்கு முன்பாக மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு ஒரு நாதி இருக்கிறது. அடித்தால் ஏன் என்று கேட்பதற்கு தமுக காரன் வருவான் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. காவல்துறையில் கூட அந்த அச்சம் இருக்கிறது. அரசியல்வாதிகளிடத்தில் அந்த அச்சம் இருக்கிறது. கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருந்தோம். துலுக்க நாய்களா என்றுதான் பேசவே ஆரம்பிப்பான். அதுதான் குறைந்தபட்ச கெட்ட வார்த்தையே. அதுக்கு பிறகுதான் மற்ற வார்த்தைகளே. இன்றைக்கு ஒரு
50 கிலோ எடையுள்ள சும்மா சாதாரண எடையுள்ள ஒரு மனிதர் உள்ளே வருகிறார். யார் நீன்னு கேட்பான். தமுமுக வந்திருக்கேன். பாய் உட்காருங்க பாய். அந்த எடையை தந்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பேரியக்கத்தை நான் எதோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏனென்றால் மைய கருத்தை பற்றி தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கோவை புயல் அண்ணன் செய்யதவர்கள் பேசுவார்கள். நான் என்னுடைய பார்வையிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை எப்படி பார்க்கிறேன் என்றால், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய பேரியக்கமாக நமக்கு உருவாவதற்கு முன்னோடியாக ஒரு இன விடுதலையை, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வெற்றியை, முஸ்லிம் சமுதாயத்துடைய முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு நாம் செயல்படுகிறோம் என்றால் இது எங்கிருந்து நாம் எடுத்தோம்? மூசா நபி காலத்திலிருந்து நபிமார்கள் செய்த மிகப்பெரிய பணிகளிலிருந்து தான் நாம் இதை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மூசா நபி காலத்தில் மூசா நபிக்கு இறைவன் வகியாக அறிவிக்கிறான். குர்ஆனிலே இருக்கிறது. ஏகத்துவ இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஃபிரௌனிடத்திலே மூசாவை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற 7:104 வசனத்தில், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர் சொன்னது, பனு இஸ்ரேல் சமுதாயத்தை அடக்கி வைத்திருக்கிறாய், கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறாய், அவர்களது ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு பெண் பிள்ளைகளை விட்டு விடுகிறாய், அவர்கள் மீது அத்துமீறி நடக்கிறாய், அவர்களை என்னிடத்தில் ஒப்படை என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அங்கே இஸ்லாம் என்ற பெயரிலே ஒரு இன விடுதலையை சொல்கிறார்கள். இஸ்லாம் என்ற பெயரிலே இஸ்லாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்னை தூதராக அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதன் அடுத்த வார்த்தை ஒரு இனத்தினுடைய விடுதலையை கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் கூட, நான் மிக சுருக்கமாக பேசுகிறேன், மிக குறுகிய நேரம் இருக்கின்ற காரணத்தினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதற்காக போராடினார்கள் என்றால், வெறும் சடங்கு சம்பிரதாயத்திற்காக போராடவில்லை, சில முறைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக போராடவில்லை. சாத்தானிய சக்திகள், தீய சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டும், நல்ல சக்திகள், சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய சக்திகள், சம உரிமையை பேணக்கூடிய சக்திகள் முயற்சி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 23 ஆண்டு கால வாழ்க்கையின் சாராம்சம். அங்கே ஒரு விடுதலை இருந்தது. சாத்தானிய சக்திக்கு எதிராக இறைவனுடைய சக்தியாக அவர்கள் உருவெடுத்தார்கள். அங்கே ஒரு வெற்றியை தந்தார்கள். மனித குலம் மீட்சி பெற்றது. எப்போதும் சொல்வார்கள், கடந்த காலங்கள், பொற்காலங்கள் எப்போதும் திரும்புவதில்லை, மீண்டு வருவதில்லை. காலங்கள் சுழல்கிறது, காலங்கள் சுற்றுகின்றன, ஆனால் நல்ல நிகழ்வுகள் எப்போதும் மீண்டும் வருவதில்லை. கெட்ட நிகழ்வுகள் நிறைய வருகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் நல்ல நிகழ்வுகளுக்காக போராடக்கூடியவர்களாக யார் இருக்க வேண்டும்? நபிமார்கள் செய்த பணியை நாம் கையிலே எடுத்திருக்கிறோம் என்றால், நபிமார்கள் காலத்தில் எதிரிகளாக இருந்த நம்ரூத் இருந்தார், ஃபிரௌன் இருந்தான், அபுஜஹில் இருந்தார், உத்பா இருந்தார், ஷைபா இருந்தார். இன்றைக்கு அவர்களது வாரிசுகளாக இருக்கக்கூடிய மோடி இருக்கிறார், ராஜபக்ஷ இருக்கிறார், அசின் விராத் என்று சொல்லக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்களை கொண்டு குவிக்கக்கூடிய அந்த பௌத்த மத தலைமை பீடம் இருக்கிறது. எதிரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். மூசா நபியுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌனுடைய வாரிசுகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். மோடியாக இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசுகளாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம், நல்ல சக்தியாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் என்ற கேள்விக்குறி இங்கே இருக்கிறது. நாம் ஏன் ஒன்றுபடவில்லை, நாம் ஏன் நல்ல சக்தியாக வார்த்தெடுக்கப்படவில்லை என்பதை கேட்டு 1965 இதே அடிப்படையில் அமெரிக்க முஸ்லிம்களுக்காக, நீக்ரோ இன முஸ்லிம்களுக்காக போராடி தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டிய வயதிலே, 39 வயதிலேயே 16 துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி கொடுத்த மாலிக் பின் ஷாபாஸ் என்றவரை உங்களுக்கு தெரியுமா? மாலிக் பின் ஷாபாஸ் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. மால்கம் எக்ஸ் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். மால்கம் எக்ஸ் ஒரு கிறிஸ்தவர், இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் மூசா நபி செய்த அதே பணியை, பெருமானார் செய்த அதே பணியை இவர் எடுக்கிறார். இஸ்லாத்தின் பெயரால் ஒரு நீக்ரோ இன கருப்பின அடிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார், அமைப்பாகிறார், மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குகிறார். இதை பொறுக்க முடியாத ஏகாதிபத்திய சக்திகள் 16 குண்டுகளை அவர் மீது செலுத்தி அவரை உயிரை பறிக்கிறார்கள். நான் கேட்க வருவது என்னவென்றால்,
இஸ்லாம் என்பது ஒரு வெறும் சடங்கல்ல, இஸ்லாம் என்பது வெறும் சம்பிரதாயம் மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது ஒரு சில விஷயங்களை மட்டுமே சொல்லி முடியக்கூடிய செய்தி அல்ல. ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் விடுதலைக்கும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் வீழ்ச்சிக்கும் வழி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை இந்த நேரத்திலே கூறி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி பேச வழிவிட்டு